சேனலை பார்க்க வரைக்கும் நண்பர்களே, ஒரு காட்சியில் ஒரு நடிகர் நடிக்கிறது அப்படின்றது வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. அது ஒரு படமாக பார்க்கும்போது ரொம்ப நார்மலாக நமக்கு இருக்குது. பட் இது அந்த சீனில் அவங்க நடிக்கும்போது நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு காட்சியில் வந்து கோவப்பட்டு அடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தெரியாதனமாக வந்து அந்த அடி அவங்க மேலே விழுந்துரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிறையவே ஃபேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரியே சிவாஜி சார் நிறைய திரைப்படங்களில் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு ஃபைட் சீன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபைட் சீனில் வந்து சிவாஜி சார் மேலே அடிபடுது, இல்லை சிவாஜி சார் வந்து டெக்னீஷியன்ஸை தெரியாமல் அடிச்சிட்டார் அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். ஆனால் ஒரு நடிகையோடு நடிக்கும்போது கோவப்பட்டு இப்போ அந்த நடிகை அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சிவாஜி சார் அடிக்கும்போது தெரியாதனமாக அவங்கள வந்து உண்மையிலேயே அடி வாங்கிறதா எப்படி இருந்திருக்கும். இப்படி சிவாஜி சாரோட வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த சம்பவங்களில் இருந்து நம்ம இன்னைக்கு ஒரு 3 சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த 3 சம்பவங்களில் அடி வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த 3 நடிகைகள் அவங்க யாருன்றதையும் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நான் ஏன் இன்றைக்கி இந்த 3 சீனை மட்டும் பேசுகிறேன் அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிற இந்த 3 நடிகைகளுமே சிவாஜி சார் கூட நடித்த மிகப்பெரிய நடிகைகள். அதனால தாங்க இது வந்து தனி வீடியோவாக இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். முதல் நடிகை யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் எல்லாத்துக்குமே பிடித்த ஒரு நடிகை, அதாவது பத்மினி தாங்க. அவங்க வந்து சிவாஜி சார்ட்ட ஒரு காட்சியில் உண்மையிலேயே வந்து அடி வாங்கியிருக்காங்க. அது என்னன்றதை பார்த்துடலாமா? இந்த சம்பவம் வந்து எந்த படத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, விளையாட்டு பிள்ளை படத்தில் தான் நடந்துச்சு. விளையாட்டு பிள்ளை படத்துடைய கதையை பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு குடும்ப கதை. ஏபி நாகராஜனுடைய ஒரு குடும்ப சித்திரம்னே வந்து சொல்லலாம். இந்த படத்தில் கிளைமேக்ஸுக்கு முன்னே ஒரு சீன் வந்து வரும். இப்போ எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம், 1:25 வச்சுக்கோங்களேன், 1 மணி நேரம் 25 நிமிஷம். ஸோ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீன் வரும். சிவாஜி சார் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பார், பத்மினி வந்து சாப்பாடு பரிமாறிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சீன். இப்போ இந்த படத்துடைய கதைக்களம்படி பார்த்திங்க அப்படின்னா, சிவாஜி சாருக்கு அதிகமான பணம் வந்தோடனேயே அவர் வந்து நிறைய ஆடம்பரமான நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இதனால் வந்து பத்மினி வந்து சிவாஜி சார் மேலே ரொம்பவே எப்படின்னா சந்தேகப்படுவாங்க. எக்ஸ்ட்ரீம் லெவலில் பேசும்போது சிவாஜி சார் ஓங்கி பலார்னு செவல்லே வந்து ஒரு அறை விடுவார். அந்த அடித்த அடியில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க காதில் போட்டிருக்க அந்த ஒரு கம்பல் அப்படியே கலண்டு விழக்கூடிய காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம். A few moments later. நீ இப்படி வேதனைப்படுற, இது நல்லா இருக்கா? அவர் மேல எந்த விதமான தப்பும் இல்லை. அதுக்கடுத்து சிவாஜி சார்ட்ட அடி வாங்கிய நடிகை சாவித்ரி. இது எந்த படத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அன்னை நானே படத்தில் தான். இதை பற்றி நான் இதுக்கு முன்னே கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த படம் முழுவதுமே சிவாஜி சாரோட ஆக்டிங்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷட்டிலாக கோவத்தோட ஒரு கோவக்காரன் கேரக்டர் மாதிரி நடிச்சிருப்பாரு. இப்போ ரொமான்ஸ் சீன்லாம் வரும். சாவித்ரிக்கும் சிவாஜி சாருக்கும் இருக்கக்கூடிய அந்த ரொமான்ஸ் சீன் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வரும்போது வந்து சிவாஜியோட ஃபேஸ் ரொம்ப நார்மலாக இருக்கும். பட் ஆனால் வந்து அதை தவிர்த்து நிறைய சீனில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கோவத்தில் தான் சிவாஜி சார் இருப்பார். இவர் என்ன பண்ணுவார், இவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது சாவித்ரி ஒரு சேரில் உட்காந்துருப்பாங்க. சிவாஜி சார் வந்து அங்கேருந்து வருவார், அதாவது வீட்டுக்கு உள்ளே வந்து வருவார். வரும்போது சாவித்ரி அவங்க அப்பாவை பற்றி கேட்பாங்க. எங்கள் அப்பாவை வந்து எங்கே தெரியுமா, எங்கள் அப்பாவை தேடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் அந்த வேலையில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவாஜி சார் சொல்லுவார். அதுக்கப்புறம் ஒரு எவிடன்ஸை ஒன்றை வந்து சாவித்ரி எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து காட்டிட்டு, எங்கள் அப்பா இருக்க இடம் வந்து உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் வந்து மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து சிவாஜி சார் ரொம்ப ஷட்டிலாக அமைதியாக கொஞ்சம் கோவத்தோடு கேட்டே இருப்பார். இவங்க சாவித்ரி வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் கோவத்தில் போய் சிவாஜி சார் வந்து பனியன் போட்டிருப்பாரு. ஸோ இந்த பனியனை போட்டிருந்தாலும் அந்த பனியனை வந்து அப்படியே பிடிச்சி அப்படியே இழுப்பாங்க. அப்படி இழுக்கும்போது என்ன ஆச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிவாஜி சாருக்கு வந்து அவருடைய உடலில் வந்து காயங்கள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. நகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நகைக்கீரல்கள் வந்து சிவாஜி சாருக்கு உண்மையிலேயே பட்டுருச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா பிளட்டு வந்து அதில் போட்டிருப்பாங்க. அந்த பிளட்டை தாண்டி உண்மையிலேயே சிவாஜி சாருக்கு விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜி சார் அந்த துண்டால் சாவித்திரியை அடிப்பாங்க. அந்த அடி வந்து உண்மையிலேயே சாவித்திரிக்கு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சாவித்ரி இந்த அடி வாங்கினதுக்கப்புறமா ரொம்பவே கண் கலங்கிட்டாங்களாம். இதுக்கடுத்து என்னுடைய ஃபேவரட் நடிகை, அவங்க சிவாஜி சார்ட்ட ஒரு பயங்கரமான அடி வந்து ஒன்று வாங்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது எந்த படத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, குலமகள் ராதை படத்தில் தான். இந்த படத்துடைய லாஸ்ட் கிளைமேக்ஸ்
ஓகேவா? கடைசி கட்டத்தில் தான் இந்த சம்பவம் வந்து நடக்கும். சிவாஜி சாருக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கும். அடிபட்டு பெட்டில் இருப்பார். அப்போது சரோஜா தேவி அங்கேருந்து வருவாங்க. வந்துட்டு ஏதோ பேசுவாங்க. அத்தான் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு 4 விஷயம் பேசும்போது, நீ வந்து கெட்டவன் இல்லைன்றதை நிரூபிக்கிறதுக்காக என்கிட்ட வரியா? என்கிட்ட வராத, நீ போயிடு, என்கிட்ட இருக்காத, போயிடுன்னு சொல்லி சிவாஜி சார் ரொம்ப கோவத்தில் கண்கள் எங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் சரோஜா தேவி வந்து அதை கேட்கவே மாட்டாங்க. அழுதுகிட்டே வந்து சிவாஜி சார் காலுக்கிட்ட வந்து விழுந்துருவாங்க. அப்படி விழும்போது சிவாஜி சார் கோவத்தில் காலெல்லாம் வந்து பயங்கரமாக ஒரு உதைப்பார். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்கும்போது அந்த உதை வந்து கை கிட்ட விழுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஷாட் எடுக்கிறதுக்கு முன்னே, ஏன்னா இப்போ ஒரு சீன் எடுக்கிறாங்க அப்படின்னா சிங்கிள் டேக்கில் எதுவுமே ஒர்க் ஆகாது. இப்போ இந்த ஷாட் எடுக்கிறதுக்கு முன்னே ஒரு ஷாட் எடுத்திருக்காங்க. அந்த ஷாட்டில் சிவாஜி சார் தெரியாதரமாக சரோஜா தேவியுடைய வயிற்றுல மிதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. வயிற்றுல பயங்கரமாக மிதித்த உடனேயே அப்படியே சரோஜா தேவிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சான். சரோஜா தேவி ஆக்சுவலாக கீழே விழுந்துட்டாங்களாம். இப்போ சிவாஜி சார் மிதித்த அந்த வேகத்தில் கீழே விழுந்துட்டாங்களாம். அப்போ இயக்குனர் ஏபி நாகராஜன் டாக்டரை கூப்பிடுமா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது சரோஜா தேவி சொல்லியிருக்காங்க, எனக்கு டாக்டர்லாம் ஒன்றும் வேண்டாங்க, 2 நாளாக எனக்கு கேஸ் டபுள் இருந்துச்சு. இப்போது சிவாஜி சார் மிதிச்சார்ல, அந்த மிதியில் எனக்கு 2 நாள் இந்த கேஸ் டபுள் அப்படியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கிண்டலாகவும் ஹாப்பியாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னமோ அதிசயமெல்லாம் நடக்குது, எல்லாம் நல்லபடியாக முடியணும், அதுதான் என் ஆசை. ஆக்சுவலாக இது அவங்களுக்கு உண்மையிலே இருந்திருக்கு. பட் அதை வந்து ஹாப்பியாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து 3 நடிகைகளை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்குமே புரிஞ்சிருக்கும். ஏன்னா சிவாஜி சாருடைய ஃபிலிம் கரியரில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இதே மாதிரி. ஆனால் நான் ஏன் இந்த 3 சம்பவங்களை மட்டும் இன்றைக்கி வந்து ஹைலைட்டாக பேசியிருக்கேன் அப்படின்னா அதுக்கான காரணம் இதுதான். முக்கியமான நடிகைகளாக இருக்கக்கூடிய சாவித்ரி, அப்புறம் பத்மினி அண்ட் சரோஜா தேவி, இவங்க 3 பேருமே இதில் இருக்கிறதுனால தான் இதை பற்றி நான் வந்து பேசியிருக்கேன். இந்த ஒரு வீடியோவை நமக்கு போட சொல்லி பல டைம் மெசேஜ் பண்ணி கேட்டுகிட்டே இருந்த நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நேயர், அது மட்டுமின்றி சிவாஜியோடைய தீவிர ரசிகர், ஸோ கோடீஸ்வரன் அவர்கள், அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க இல்லை அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நிறைய டைம் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க, இந்த ஒரு வீடியோ எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னதுனால தான் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ வந்து வந்திருக்கு. இதே மாதிரியே உங்களுக்கு சிவாஜி சாரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணி அதை வந்து ஒரு வீடியோவை மாற்றி நம்ம வந்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நான் எப்போதும் போல் சொல்கிற மாதிரி தாங்க, கீழே வந்து ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது, ஃபேஸ்புக் பேஜோடைய லிங்க், அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபேஸ்புக் பேஜோடைய லிங்க்கும் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க்கும் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் வந்து நீங்களும் சேர்ந்துக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் நம்பருமே கீழே இருக்குது. நீங்கள் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லுங்கள். சரி, ஓகே, இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.